ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒயிட் சிக்கன் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இதுக்கு இன்றைக்கி 400 கிராம் பாஸ்தா நல்ல ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக ஆயில் சால்ட்டு போட்டு நல்லா குக் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி கோல்டு வாட்டரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 எக்கு தேவைப்படும். 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பெப்பர் பவுடர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மேகி பிராண்டில் உள்ள சாஸ் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா நமக்கு பால் நான் 400 ml எடுத்துருக்கிறேன். ஒரு 500 ml வரைக்கும் பால் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாஸ் மேக் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பால் லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாஸ் பவுடர் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா லம்ஸ் சீக்கிரமாக வந்துடும், கட்டி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட இந்த சாஸ் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா மாவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு குவான்டிட்டி நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பவுடர் எடுத்து கொஞ்சம் நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சு இந்த மாதிரி பால் லைட்டாக சூடாகும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சால்ட்டும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். எனக்கு இன்றைக்கி இந்த சாஸ் பவுடர்லேயே எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்குது. நல்லா கார்லிக் ஃப்ளேவர் இருக்குது, சால்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணலை. இது கொஞ்சம் நல்ல சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கோட்டாகி வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை உடனே நீங்கள் எடுத்து தனியாக செப்ரேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக்கை ஸ்க்ரம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். 3 எக் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ எக்கு போட்டுட்டு நான் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். நீங்கள் பெப்பர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸும் அப்புறம் அந்த எக்குக்கு தேவையான சால்ட்டும் போட்டு நல்லா எக்கு இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்ஸ் ரெடி ஆனதும் நம்ம ஒரு பாத்திரத்தில் செப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்லிக் குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போயிருக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பெப்பர் பவுடர் இருந்தால் அது ரொம்ப நல்லது. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா போட்டு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஸ்லைசஸ் போட்டு ஆனியன் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் மாதிரி குக் ஆனால் போதும். ஆனியன்ஸ் ஒன்ஸ் நல்லா குக் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணி இதை நல்லா குக் பண்ண வைக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் எல்லாம் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க லோ ஃப்ளேமில். இது நல்லா சிக்கன் போன்லெஸ் ஆனதுனால சீக்கிரமாக நமக்கு குக் ஆகிரும். பாருங்கள், ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போது பாஸ்தா இதில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஆனியன் சாட்டே பண்ண அந்த மசாலாஸ் இதெல்லாம் பாஸ்தாவில் சேரட்டும். நான் ஆல்ரெடி குக் பண்ணும்போதே பாஸ்தாவுக்கு சால்ட் எல்லாம் போட்டிருக்கிறதுனால
நான் இதில் இப்போ போடலை. நீங்கள் பார்த்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாஸ் வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூல் ஆனதும் கொஞ்சம் நல்லாவே திக்காகிடுச்சு சாஸு. நான் இன்றைக்கி இப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த சாஸ் வந்து கொஞ்சம் லிக்விடியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டர் ஒரு அரை கிளாஸ் வந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கிற எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்மளோட சூப்பரான எம்மியான ஒயிட் சிக்கன் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம். அவங்க பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.